அவர் பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா, நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு. நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது. அதனால கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல. அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி, தனியாவே சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க. அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா அது அதிகமா தான் போயிட்டு இருந்தது. டவுரியா வந்து நகை, கேஷ், 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்கள் வரதட்சணையா கேட்டோம் அப்படின்னு சொல்லி, நான் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அது 1.25 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து 1.25 வருஷம் ஆகும். கல்யாணம் பேசி முடிச்சது வந்து 24 கடைசியில, கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில. எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலிங்ல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்க வந்து கொடுத்துருவேன். அந்த கடையை எடுக்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கும் ஜிஎஸ்டி திருநெல்வேலி ஜிஎஸ்டி ஆஃபீஸில் அந்த ரிலீஸ் டீடு இன்னைக்கும் இருக்கு. அந்த ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்டை அவங்களால வெளியில் எடுக்க முடியல. ஏன்னா அது அரசாங்கத்தில் போய் அது பாம்பேக்கு போயிட்டதுனால யாரும் எடுத்துக்க முடியல. அதனால தான் அவங்க குற்றச்சாட்டில் வந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனாலையும் ஏதோ பதவியில் இருக்கிறதுனாலையும் நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மாத்திடுவேங்கிற ரீதியில அவங்க ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பயத்துல என் பொண்ணு பிசிக்கலா ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அவ இங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தேன் சார். அந்த அம்மாவுக்கு வந்து சில மனநோய் இருக்குது. காரணம் என்னன்னா, அவங்களே அந்த பேட்டியில அவங்க வந்து சொல்றாங்க, என்னுடைய பிரச்சனையாகி நான் போறேன், டாக்டர் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. கமிஷனர் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்றாங்கன்னா, நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்றாங்க. இன்னொன்னு, நான் வந்து அங்க ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு மிரட்டினேன், நான் எந்த பிரச்சனை வேணா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை. நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆவணப்பூர்வமானது. கல்யாணம் தாலி கட்டி ½ அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்ல நின்று அவர் சேலஞ்ச் பண்ணாரு. ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் அவர் வந்து பண்ணாரு. இந்த கல்யாணத்துக்கு அவங்க அம்மாவே வரல. தாய் மாமா சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாய் மாமா எங்கன்னு கூப்பிடுறப்பதான் தாய் மாமனே கல்யாணத்துக்கு வரலங்கிறது தெரியுது. இதெல்லாம் கல்யாணம் நடந்து முடிஞ்சுதான் இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. கல்யாணத்திலேயே இந்த விவரங்கள் தெரியுது. டவுரியா வந்து நகை, கேஷ், நிறைய வந்து ஒயிட்லயும் நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணு பிசிக்கலா ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அவ இங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தேன் சார். நான் உங்களுக்கு மீடியா மூலியமா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம். இதுக்கு நீங்க முதலமைச்சர் வந்து எங்களுக்கு துணை நிக்கணும். கூட்டிட்டு போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலன்னா சூசைட் அளவுக்கு நான் உன்னை த்ரெட்டன் பண்ணிருப்பேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபாய் வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியில. உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்ல நாங்க ஏதாவது உங்களை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்களா, அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களா அம்மா? அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. யார் மேல கம்ப்ளைண்ட்? சரி, என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. 1 மந்த்ல வந்து மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு வந்து ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர், கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க. 41 டேஸ் அவங்க வீட்டுல இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் அவ இங்க வந்ததுதான் எங்களுக்கு தெரியும். அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினாதான் வரணும், இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இல்ல நான் லிவிங்ல முன்னாடியே வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு. அவர் அப்பாட்ட பேசுனா அவர் என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்ய உண்மையா சொல்றதுதான் இருக்கு. எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது. இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாண்டிங் கவுன்சில்ல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் பொய்யா அங்க கொடுத்துருவேன். உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன், பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும். ஏன்னா நாங்க இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு டிஎஸ்பிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். நேற்று ராத்திரி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்டருக்கே கூப்பிட்டு அவங்க மிரட்டியிருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்கும்போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலீட் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகெயின் மெசேஜ். இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். சிஎம் செல்லுக்குமே நேற்று இந்த இதை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில், நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம். அதை வாழ்வாதாரத்தில் போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்றாங்க. ஏன்னா என் தொழில் அப்படின்னா அட்வொகேட்டு, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு அவர் டேரிங்கா பண்றாரு. அப்போ நாங்க இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என் பொண்ணை ஒரு மாசம் அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு கார் வேணும், தொழில் இப்பவுமே எழுதி கொடுங்க, இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நாங்க போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம். இல்ல என்ன மாதிரியான மிரட்டல்? நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவளை மிரட்டல். எங்களை பிசினஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னையெல்லாம் நாங்க என்ன உண்டுன்னு பாத்துருவோம். இதை கல்யாணம் தாலி கட்டி ½ அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்ல நின்று அவர் சேலஞ்ச் பண்ணாரு. உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் அவர் பண்ணாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா, நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு. அது அவங்க 2 பசங்களுமே எங்கள்கிட்ட சொன்னாங்க. சார் எங்க சொந்தக்காரங்க இப்படிலாம் த்ரெட்டனிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும்? நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் போய் காவல்துறையை நம்பி நாங்கள் கொடுத்தோம். அவங்களும் அந்த கேஸை ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் கால் பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட்டரே கூப்பிட்டு மிரட்டுதாரு. எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் சொல்லியே எங்களை த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? 5 டேஸா அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் ரெகுலரா கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே சிசிடிவி வச்சிருக்கேன், எந்த மீடியா என்ன பண்ணிருன்னு சொல்லி எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட் பப்ளிக்கு. ஏன்னா நாங்க கவர்மெண்ட்டை நம்புறோம். அதனாலதான் கவர்மெண்ட்ல சிஎம் செல்லுக்கு நான் அனுப்புனேன். எனக்கு தமிழக முதலமைச்சர் இதுக்கு எனக்கு ஒரு பதில் எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க. காவல்துறையை நம்புறோம். அதனாலதான் நேற்று காவல்துறையிட்ட போய் நின்னோம். காவல்துறையை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரிதான் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. பொண்ணோட கணவர், மாமனாரு, அவங்க மாமியாரு ஒரு வாஷிங் மிஷினுக்காக முதற்கொண்டு அவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இல்ல இப்ப முதலமைச்சர்கிட்ட உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கோரிக்கை கொடுத்தீங்க. அது ரிக்கார்டிக்கல் அதுவும் பண்ணிருக்கீங்களா முதலமைச்சருக்கு? முதலமைச்சருக்கு சிஎம் செல்லுக்கே நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். நேத்தே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்களுக்கு நாளைக்கு எந்த ஒரு விஷயமா நடந்தாலும் அதுக்கு அந்த குடும்பம். இன்னைக்கு இருட்டுக்கடை ஓனர் கவிதா அவங்க என்னுடைய சம்பந்தி, என்னுடைய குடும்பத்தார் மேலேயும் என் மேலேயும் ஒரு புகார் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாருக்கான அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில் சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை நான் கூட்டியிருக்கிறேன். நான் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து ஒரு 4 தலைமுறையாக நாங்கள் ஏற்றுமதி தொழில் செஞ்சு சம்பாதிச்சு பல சொத்துக்கள்
சம்பாதிச்சு நாம் இருக்கிறோம். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு 7 கோயில்களை கட்டியிருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால நாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும், ஒரு பணக்காரத்தை பொண்ணையை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெக்கானிக்கினுடைய பொண்ணை தான் நான் இப்போ பார்த்தேன். இருட்டுக்கடை அப்படிங்கிறது வெறும் ஒரு 350 நாளைக்கு முன்னாடி தான் கவிதா அவங்களுக்காக வந்த ஒரு கடை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கினுடைய மனைவி. அவங்க ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சு அதை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கடையை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் அந்த நேரத்தில் இருந்து, அவர் கூட பார்ட்னராக இருந்தவங்களுடைய கையெழுத்து இவங்களே போட்டு அந்த கடையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் அந்த புகார் திருநெல்வேலி டிசி ஆஃபீஸில் இருக்குது. அது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது முடிஞ்சிருச்சா இல்லை அது இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் அந்த கடை எடுத்ததுடைய விஷயமே கொஞ்சம் சந்தேகமான முறையில் தான் அது நடந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் கல்யாணத்தை பற்றி பேசினதுனால நாமளும் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு மெக்கானிக்கோட மகளை போய் நான் பார்த்தது. அடுத்தது அந்த கடை உரிமையாளர் அவங்க சுலோச்சனாபாயின்னு சொல்லி அவங்களும் சரி, அந்த கடையை பார்த்துட்டு இருந்த 70 வருஷமாக பார்த்துட்டு இருந்த ஹரிசிங் அப்படிங்கிறவர் சரி, 2 பேர்த்தருடைய சாவுலையும் மர்மம் இருக்குது அப்படிங்கிறது திருநெல்வேலியில் பேசிக்கிறதா இன்றைக்கும் தகவல். அது நடந்த அந்த 2 சாவு நடந்த உடனேயே அந்த கடை வந்து இவங்களுக்கு வருது. அதில் நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் நான் வந்து சொல்ல விரும்பலை. என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அந்த கடையை எடுக்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்றைக்கும் ஜிஎஸ்டி திருநெல்வேலி ஜிஎஸ்டி ஆஃபீஸில் அந்த ரிலீஸ் டீடு இன்றைக்கும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பையனை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து எல்லாம் எழுதி வாங்கி இருந்தாலும் அந்த ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்டை அவங்களால வெளியில் எடுக்க முடியல. ஏன்னா அது அரசாங்கத்தில் போய் அது பாம்பேக்கு போயிட்டதுனால யாரும் எடுத்துக்க முடியல. அதனால தான் அவங்க குற்றச்சாட்டில் வந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனாலையும் ஏதோ பதவியில் இருக்கிறதுனாலையும் நான் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் மாற்றிடுவேங்கிற ரீதியில் அவங்க ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த பயத்தில் அந்த புகார் எதுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் டிசி ஆஃபீஸில் அந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்குது. அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. அதே போல் அந்த டாக்குமெண்ட் பாம்பேனுடைய அந்த சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டருக்கு வந்து அது போயிடுச்சு. யார் போனாலும் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த கல்யாணத்தில் நான் வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் ₹1 நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கலை. என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாமல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்தில் போய் நான் வந்து பொண்ணு எடுத்தேன். நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது. அதனால் கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல. அடுத்தது, இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில் ₹5 கோடி கடன் இன்னைக்கு இருக்குது. இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ₹5 கோடி கடன் இருக்குது. இதை யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் போய் அங்கே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது, வச்சிருக்கிற 2 காருமே டியூவில் தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதில் அந்த காருக்கான டியூ கட்ட முடியாமல் போன வாரம் அவங்களுடைய இன்னோவா காரை வித்துட்டாங்க. இது எப்படி எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா, என்னுடைய ஒரு ஐ சர்ஜரி நான் திருநெல்வேலியில் தான் பண்ணிக்கிட்டேன் அரவிந்தில். அப்போ அவங்க வீட்டில் இருந்து தான் பார்த்துக்கிறப்போ இந்த கடன்காரங்கள்லாம் அங்கே வந்து கேட்குறாங்க, ஒரு பிரச்சனை ஆகுது, இதெல்லாம் என்னங்கிறப்ப தான் இந்த ஒவ்வொரு விவரமும் வந்து நமக்கு தெரிய வந்தது. இந்த பிரச்சனை இப்போது அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில் வந்து ப்ராப்ளம் ஆயிருமோங்கிறத ரீதியிலையும் என்னோட பையன் வந்து அந்த பையனே அந்த விவரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ, அவ தனியா வளர்ந்த பொண்ணு, தனியாவே சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் அது அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா நாம் அந்த மாதிரி நாம் வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில் பிரச்சனை ஆனது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி
அவனுக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு, ஏன்னா என்னுடைய பையன் லண்டன்ல படிச்சவன், ஸ்காலர்ஷிப்ல அவன் இஸ்ரோல வந்து ப்ராஜெக்ட் பண்ணவன். அவன் மெரிட்ல அவன் காலேஜ் படிக்கிறப்போ 2 செமிஸ்டர் ஒட்டுக்கா எழுதி அந்த 6 மாசத்தை ஒரு செமிஸ்டர்னுடைய டைமை சேவ் பண்ணி அவன் மெரிட்ல வந்து இஸ்ரோல ஜாயின் பண்ணான். இஸ்ரோல அவன் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவனுக்கு வந்து லண்டன்ல அவனுக்கு படிப்புக்கு இடம் கிடைச்சு ஸ்காலர்ஷிப்ல 28% ஸ்காலர்ஷிப்ல அவன் லண்டன்ல முடிச்சு அங்க லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு அவன் இந்தியாவுக்கு வந்தவன். என்னுடைய 2வது மகன் அவன் வந்து வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கிறான். அவன் வழக்கறிஞருக்கு ஜாயின் பண்ண டைம்ல தமிழ்நாட்டில இருந்து 3 பேர் தான் அந்த காலேஜுக்கு செலக்ட் ஆனாங்க மெரிட்ல. அதுல என்னுடைய பையனும் ஒருத்தன். அவன் வந்து அந்த படிப்பையும் முடிச்சுட்டு அவன் டைமண்ட் அண்ட் ஜெம்ஸ்லயும் வந்து கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து நாம வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் போய் ஒரு மெக்கானிக்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணதுதான் இன்னைக்கு நான் பண்ண பெரிய தவறு. அந்த குற்றச்சாட்டுல அவங்க அடுத்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க வரதட்சணையா கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சது வந்து 24 கடைசியில, கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில. நான் ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதியே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியாக எடுத்துட்டு வரலாம். ஆனா டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது முழுக்க லண்டன்ல தயாராகி வரக்கூடிய ஒரு வண்டி. அது 1.25 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து 1.25 வருஷம் ஆகும். அதை நான் வந்து நான் அந்த புக் பண்ணியிருக்கேன். நான் புக் பண்ணதனுடைய டீட்டெயில் மெயில் எல்லாமே நான் வந்து உங்க பத்திரிகையாளர்களுக்காக கொடுத்துருக்கிறேன். 2வது, இந்த குற்றச்சாட்டு இவங்க சொல்லக்கூடிய காலத்துல என்னுடைய மனைவி வந்து இங்கேயே இல்லை, அவ சிங்கப்பூர்ல இருக்கிறா. அதுக்கான டிக்கெட்டையும் நான் கொடுத்துட்றேன். அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறப்ப என்னுடைய மனைவி இங்க கோயம்புத்தூர்லயே இல்லை, இந்த வீட்லயே இல்லை. அடுத்து அந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஐ சர்ஜரி ஆகி நான் ரெஸ்ட் எடுத்தது அல்லது அந்த சர்ஜரிக்காக நான் கன்சல்டிங் போயிட்டு வந்தது திருநெல்வேலி அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் தான் நான் என்னுடைய ஐ சர்ஜரி நடந்தது. அதனால அங்கிருந்து தான் நான் கன்சல்டிங் எல்லாம் நான் போயிட்டு வந்தேன். ஸோ இதை எல்லாமே மறைக்கிறதுக்காகவும் இந்த பொண்ணுடைய தவறை மறைக்கிறதுக்காகவும், 2வது அந்த அம்மாவுக்கு வந்து சில மனநோய் இருக்குது. காரணம் என்னன்னா, அவங்களே அந்த பேட்டியில அவங்க வந்து சொல்றாங்க, என்னுடைய பிரச்சனையாகி நான் போறேன், டாக்டர் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கடன் தொல்லைகள் அதிகமானதுனால தான் அவங்களுக்கு அந்த மன உளைச்சலே அவ்வளோ தூரத்துக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்காகத்தான் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. என்ன காரணம், என்ன டிஸ்சார்ஜ் சம்மரி, நீங்க எல்லாருமே காவேரி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15ஆம் தேதி 16ஆம் தேதி அவங்க அட்மிட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்சார்ஜ் சம்மரி நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக அவங்க அட்மிட் ஆனாங்க டிஸ்சார்ஜ் ஆனாங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் அந்த மனநோய் அதிகமாகி ரொம்ப வயலண்டா வீட்டுல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி யாரையோ தூத்துக்குடியில தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு கேரளால இருந்து பூசாரிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ஹோமம் நடந்ததாகவும் அவங்க சொன்னாங்க. இதையும் நீங்க இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கங்க. நான் அந்த தமிழ் செல்விங்கிறவங்க வந்து நம்பர் வேணாலும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பிரச்சனை ஆகிறப்போ வந்து நீங்க என்ன அறிவுரை சொல்றதுக்காக அந்த தமிழ் செல்விங்கிறவங்க நேற்று காத்தால கூப்பிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, நான் வந்து அங்க ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு மிரட்டினேன். நான் எந்த பிரச்சனை வேணா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை. நான் கோவையில சமுதாயத்துல பல பொதுநல தொண்டு அமைப்புகள்லையும் சரி ஆன்மீக அமைப்புகள்லையும் சரி நானே தனியாக ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன். மத்திய அரசினுடைய இளைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ஸே நம்மளுடைய இடத்துல தான் அது நடந்துட்டு இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 7 கோயில் கட்டியிருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வடவள்ளியில ஒரு கோயில் நான் கட்டி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பின்புலத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். ஆனா இந்த கடன் பிரச்சனையிலையும் மன உளைச்சலையும் ஒரு மன நோய்க்கு ஆளாகப்பட்டவங்க ஒருத்தங்க இன்னைக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாம தன்னுடைய மகளுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கள் எல்லாமே ஆவணப்பூர்வமானது. நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு பேசினா பிடிச்சாங்கிறதுக்கான விஷயங்களும், ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டேயும் சரி கூப்பிட்டு தவறான முறையில சொல்றது, என்னையும் என்னோட மனைவியும் மரியாதை இல்லாம பேசுறது, இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மீறி போறப்போ அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன்.
அது கேமரால வேண்டாம், நான் தனியா வந்து போட்டு காட்டுறேன். தேவை ஏற்பட்டால் அந்த ஃபைல்ஸையும் நான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு உடனே தான் வந்து நான் கூப்பிட்டு மிரட்டுறேன், நான் பண்றேன் அப்படிங்கிறது. நான் அனுப்பிச்ச மெசேஜ் கொடுக்குறேன், அது இருக்குது. குழந்தைகளுடைய நன்மைக்காக நாம் சமாதானமா போகணும், சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும், என்னை நம்பு, என்னை கூப்பிட்டு பேசு அப்படிங்கிறத தான் நான் வந்து மெசேஜா அனுப்பிச்சேன். அதையும் நான் காட்டுறேன். ஆனா அதை அவங்க டெலீட் பண்ணிட்டு, நான் டெலீட் பண்ணிட்டேங்கிறது பிரஸ் மீட்ல சொல்றாங்க. நான் டெலீட் பண்ணாதது என் கையில் இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த பிரச்சனையில வந்து அவங்களுடைய தவறு வெளிப்பட்டுருச்சு, அவங்க செஞ்ச அந்த ஃபோர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இன்னைக்கு இந்த பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து எந்த விதமான ஒரு முகாந்திரமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆதாரமோ இல்லாத குற்றச்சாட்டுகள். என்னுடைய நிலை என்ன, என்னுடைய வீடு என்ன, எனக்கு இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் என்ன, எல்லாமே நீங்க நேரடியா நீங்க பார்த்துக்கலாம். நான் எந்த இடத்துலையும் போய் காசு வாங்குற நிலைமையில நான் இல்லை. 4 தலைமுறையா நாங்கள் இந்த சொத்துக்களை பராமரிச்சுட்டு வரோம். நான் இன்கம் டேக்ஸ்ல டிக்ளேர் பண்ணி நான் வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தேடி எந்த ஒரு கடன்காரனும் அவங்களுக்கு வந்த மாதிரி வந்தது கிடையாது. என்னால் டியூ கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வண்டியை நான் விற்றது கிடையாது. நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பைக்கு, என்னோட பைக்கோடைய விலைக்கு 1 வருஷம் இருட்டுக்கடை அல்வா சம்பாதிச்சாதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பைக்கை வாங்க முடியும். என்கிட்ட ஹார்லி டேவிட்சன் பைக் நான் ஐடியில் டிக்ளேர் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன். ஆனா அந்த டியூ கட்ட முடியாம வண்டி விற்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க என்னை பார்த்து கடனை கேட்டேன், பிடிச்சேன், நான் வரதட்சணை கேட்டேன், 1.5 கோடி கேட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுமையான பொய். இதை அந்த இந்தியன் பேங்க்ல இன்னைக்கும் நீங்க போய் வெரிஃபை பண்ணலாம். அவங்களுக்கு இப்போ நாம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. இதை யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கும் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் அங்க இருக்குது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எதிர்த்தரப்பு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அதை நான் தூண்டுறேனோங்கிற மாதிரி சந்தேகம் இருந்து அவங்க இதெல்லாம் பண்றாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது. அதனால இது நான் சொல்றது அத்தனை விஷயங்களும் உண்மை. வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க, அதுக்காக நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அவங்க முக்கியமா கேட்பது வந்து டிஃபெண்டர் வாங்குறதுக்கு கேட்கிறாங்க, வரதட்சணை கேட்கிறாங்கிறத குற்றச்சாட்டு பல்ராம் சிங். எப்போ புக் பண்ணோம்? அதாங்க நாங்க வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து டிஃபெண்டர் புக் பண்ணதுங்க. அதாவது போன வருஷம் 4ஆம் தேதி, அதாவது 4வது மாசம் ஏப்ரல் மாசம் புக் பண்ணது. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது நவம்பர்ல. ஸோ அதை எப்படிங்க நான் வந்து நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நாங்களே போய் முன்னாடி புக் பண்ண முடியும்? அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. ஸோ அது குற்றச்சாட்டு, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதுக்கான எவிடன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ யா லைக் அதுதான் என்னோட சைடான ஒரு என்ன காரணம். அதாங்க நான் வந்து அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மிட் நைட் நடுராத்திரியில வந்து பசங்க கால் பண்றதும், அப்புறம் வந்து அன்டைம்ல வந்து அன்டைம்ல கால்ஸ் வரதும், அப்புறம் பார்லர் போனா ஃபங்க்ஷன் டைம் இல்லாத போனாலும் ஒரு 4 hours இல்லாம வரதே இல்லை. அதெல்லாம் ஏன் நீ பண்ற கேட்க போதா என்னால யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நான் போயிடுவேன் வெளியில அப்படின்னு நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன். நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு கேட்போதான் நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போனதுங்க. ஸோ அது வந்து அந்த நீங்க எப்படி அது பண்ணலாங்கிற ஒரு கோவத்துல அவங்க அது பண்ணிட்டாங்க. இதை இவங்க அம்மா கிட்ட சொல்றப்போ, அவங்க அம்மா வந்து சிங்கிள் சைல்டு, தனியா வளர்ந்த பொண்ணு, தனியா இருக்கிறப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசி அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால அதை நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது 1 நாள் 2 நாள் நடந்தா பரல, தினம் அது மாதிரி நடந்து வெளியில போனா நான் எங்க போறாங்கன்னு தனியா தான் போறாங்க, எங்க போறாங்க வராங்கங்கிறது நமக்கு சொல்றது இல்லை. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனா எப்படி? கல்யாணம் ஆகி 1 மாசத்துலயே இப்படி, 1 மாசத்துலயே எப்படின்னா அந்த கல்யாணம் ஆன 1 மாசமும் இப்படி நடந்தா எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? நம்ம பல கல்யாணங்கள் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். குழந்தைகளுக்காக என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து நான் படிக்கிறதுக்காக நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துல இருக்கிறப்போ இப்படி ஒரு அலிகேஷன் வந்து என் மேலேயும் என் பையன் மேலேயும் சொன்னா எப்படி? அந்த பொண்ணு வந்து கொரோனா பேட்ச்ல படிச்சு டிகிரி முடிக்கல. கொரோனா பேட்ச்ங்கிறதுனால வந்தது. நம்ம படிப்பை பத்தி கவலைப்படல. சாதாரண ஃபேமிலியில பொண்ணு எடுக்கணுங்கிறதுனால தான் நான் மெக்கானிக்கோட பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணது. ஏன்னா நான் வந்து சைவ சித்தாந்தம் படிச்சு சித்தாந்த ரத்னா பட்டம் வாங்கினவன், ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கிறவன். அதனால தான் நான் ஒரு சாதாரண பொண்ணுக்கு கல்யாணம் நான் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சு நான் போய் பண்ணது. இது நான் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையாங்கிறது நீங்க எல்லாரும் திருநெல்வேலியில போய் நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா தெரியும். நான் யாரை நீங்க சந்திக்கணும் அதுல சொல்லுங்க, அவங்களுக்கான நான் அப்பாயின்மெண்ட்டை நானே வாங்கி தரேன். நீங்க டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல போய் பாருங்க, அந்த டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருநெல்வேலி டிசி ஆஃபீஸ்ல இவங்க மேல ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையாங்கிறத போய் வெரிஃபை பண்ணுங்க. இது எல்லாமே
சென்னையில் இதை ஹைகோர்ட் பெஞ்ச், மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் இவங்க மேலே வந்து ரிட்டு இவங்க மேலேயும் போலீஸ் மேலேயும் ரிட்டு ஃபைல் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நம்பர் தரேன், அதை போய் வெரிஃபை பண்ணுங்க. இதெல்லாம் மெதுவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு வந்து இதெல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ எல்லாம் ஒரு சின்ன கேஸ் அது இதுன்னு உதவி கேட்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேனே தவிர இந்த மாதிரி விவரங்கள் முழுசா தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி 3 இடத்துல நிச்சயமாகி அந்த திருமணம் நின்றுருக்கு. என்ன காரணத்துக்காக வந்து நிச்சயம் பண்ணவங்க நிறுத்தினாங்கிறது தெரியல. அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விவரம் தெரியுது. அந்த திருமணம் நிச்சயமான போட்டோ கூட எங்களுக்கு கூட அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. 9/4/2024. திருமணத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எதுவுமே விசாரிக்கலையா சார்? ஏன்னா நீங்க பாரம்பரியம் குடும்பம்னு சொல்றீங்க, இவ்வளவு ஒரு பாரம்பரிய குடும்பம், அதாவது ஒரு பெண்ணை பத்தின எந்த டீடைல்ஸுமே நீங்க விசாரிக்கல. விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, யாரோடையும் பழக மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சொந்தம் அப்படிங்கிறது யாருமே வர்றதில்லை. அப்போ அவங்க தனியாவே இருக்கிறாங்க. இன்னும் நான் சொந்தக்காரங்களை, அவங்க அம்மாவே அவங்களோட பேசுறது இல்லை, அவங்க அண்ணன் அவங்களோட பேசுறது இல்லை, அவங்களுடைய மற்ற சொந்தக்காரங்கள் அவங்களோட பேசுறது இல்லை. அப்போ இதெல்லாம் ஏன்னு சொல்லி விசாரிச்சப்போ இல்லை, எனக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருந்தது, அதுல இருந்து நான் பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கல்யாணத்துக்கு அவங்க அம்மாவே வரல. அந்த கல்யாணத்தப்பதான் எனக்கு தெரியும் அவங்க அம்மா கல்யாணத்துக்கே வரலங்கிறது. தாய்மாமன் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாய்மாமன் எங்கன்னு கூப்பிடுறப்பதான் தாய்மாமனே கல்யாணத்துக்கு வரலங்கிறது தெரியுது. இதெல்லாம் கல்யாணம் நடந்து முடிஞ்சுதான் இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. கல்யாணத்திலேயே இந்த விவரங்கள் தெரியுது. அது வந்து 1st and 2nd February 2025. இன்னொன்னு என்னங்க, நம்ம ஃபேமிலி பத்தி வந்து ஒரு 40 டேஸ்லயே வந்து எங்க அப்பாவையோ சரி எங்க அம்மாவையும் சரி ரொம்ப மரியாதை இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி, அப்பதான் வந்து என் ஃப்ரெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் நான் சொன்னேன் ஓகே ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடைச்சது. அவங்க இப்போ வரைக்குமே வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் அவங்க அது ஐபோனை எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தான் அவங்க கேட்கறாங்க. ஏன் அவங்க அந்த கேள்வி கேட்கறாங்க? ஏன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ ஒன்று பேசியிருப்பா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கே இருக்கு. ஏன் அவங்க அம்மாவே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கனிஷ்காங்கிற பொண்ணை வந்து லைக் நீ வந்து இப்படி சொல்லக்கூடாதுமா, யாராச்சும் மெய்டோ இல்லை யாராவது ஸ்டாஃபை வந்து இன்னைக்கு என்னாச்சு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் காசிப்ஸ் பேசக்கூடாதுன்னு ஏன் முன்னாடியே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க கனிஷ்கா கிட்ட. ரீசன் என்னன்னா அவன் அந்த மாதிரி நிறைய காசிப்ஸ் பண்ணியிருக்கா, அவங்கள பத்தியும் பண்ணியிருக்கா, இப்போ நம்ம ஃபேமிலி பத்தியும் அவன் பண்ணியிருக்கா. அப்பாவை வந்து அவன் இவன் சொல்றது, அம்மா வந்து அவ இவ அதுக்கே எதுவும் தெரியலன்னு சொல்றது, என்னைய வந்து இதுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு சொல்றது, அந்த மாதிரி ரொம்ப மரியாதை இல்லாம வந்து பேசுறது, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறேன். அது என்னால இப்போ கேமரா முன்னாடி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நானும் வந்து ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கேன். நீங்க ஏதோ ஆடியோல வச்சிருக்கீங்க, நான் ஒரு சாம்பிள் வேணா காட்டுறேன், ஒரு 10 செகண்ட்ஸ் வேணா நான் காட்டுறேன். லைக் நான் வந்து மைக் பக்கத்துல வைக்கிறேன். அந்த இது போடு, அது லாங்குவேஜ் எங்க லாங்குவேஜ்ல இருக்கும் பரவாயில்லையா? இல்ல தமிழ்லயே ஒண்ணு இருக்கு, ஒரு 10 செகண்டுக்கு.